ஹலோ, பிரைஸ் த லார்ட். குட் மார்னிங். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த காலை வேளை உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலும் அழகான ஒரு ஆற்றங்கரையில் இருந்து கொண்டு உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் பார்க்கிற இந்த ஆற்றங்கரையானது என்னுடைய ஆலயத்துக்கு பின்பாக இருக்கிற ஒரு பிரதேசம். அழகான ஒரு ஆற்றங்கரை. அந்த ஆற்றங்கரையிலிருந்து உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். அதனால தான் இன்றைக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு, எனக்கு நீண்ட நாள் ஆசை இந்த இடத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் அந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய ஆலயத்திலிருந்து ஒரு 200 மீட்டர் தூரத்திலே பின்பாக, இந்த ஆலயத்துக்கு பின்பாக இந்த ஆறு காணப்படுகிறது. நல்ல இறால், நண்டு எல்லாம் இதில் பிடிப்பார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாம் கடந்து செல்லுவோம். இந்த நாளிலே 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களையும் 14ஆம் அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களையும் வாசிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். 13ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். யுத்த நாள் வந்த பொழுது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது. பெலிஸ்தரின் பாளையம் மிக்மாவில் இருந்து போகிற வழி மட்டும் பரம்பி இருந்தது. ஒரு நாள் 14ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம். ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரிய வாலிபனை நோக்கி, நமக்கு எதிராக இருக்கிற அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தரின் தானியத்துக்கு போவோம்பா என்று சொன்னான். அவன் தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. இப்படி அவர்கள் கடந்து செல்லுகிறார் பாருங்க. அங்கே அவன் ஒருத்தருடைய கையிலேயும் ஆயுதம் இல்லை. யுத்த நாள் வந்துச்சு, யுத்தத்துக்கு அறிவிச்சிட்டாங்க. அங்கே தாவீது, மன்னிக்கணும், ஜோனத்தான், சவுலுடைய மகனாகிய ஜோனத்தான் தன்னுடைய ஆயுததாரியை நோக்கி சொல்லுகிறான், நாம் அங்கே போவோம், அங்கே போயிட்டு அந்த யுத்தத்துக்கு கடந்து செல்வோம். பாருங்க, அவனும் அவனுடைய ஆயுததாரி மாதிரி 2 பேரும் தான். ஆனால் எதிரிகளுடைய பட பரம்பி இருக்குது அவர்களுக்கு முன்பாக. அங்கே 14ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை சவுலுடைய மகனாகிய ஜோனத்தான் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். 6ஆம் வசனம் 14:6. ஜோனத்தான் தன் ஆயுததாரியாக வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவனுடைய அந்த தானியத்துக்கு போவும் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாயிலும் கொஞ்சம் பேரை கொண்டாயில் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. ஆமென். அங்கே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய யுத்தம் ரெடியாக இருக்குது. ஆனால் ஆயுதங்கள் இல்லை. ஆனால் இவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது பாருங்க. இந்த யோனத்தான் தன்னுடைய ஆயுதாரியாகி நோக்கி அந்த வாலிபனை நோக்கி சொல்லுகிறான், நாம் போவோம். கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் அநேகரும் பேரை கொண்டாயிலும் ரட்சிப்பதற்கு, விடுதலை கொடுப்பதற்கு கடவுளுக்கு முடியும் என்ற ஒரு விசுவாசத்தோடு கூட அவன் கடந்து செல்லுகிறான். நீங்கள் அதை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே அவர்கள் கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். ஆமென். அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை, ஆயுதம் இல்லை, நல்ல ஆயுதங்கள் இல்லை. ஆனாலும் கூட தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். இந்த காலை வேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் இல்லாமல் இருக்கலாம், எந்த ஒரு காரியமும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ளே விசுவாசம் காணப்படுகிறது. அல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வெற்றியை தரும். இந்த நாட்கள், இந்த கால வேளையிலே பலவிதமான தோல்விகள், பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படலாம். அதை நீங்கள் எதிர்கொண்டிருக்கலாம். அதை எப்படி ஜெயிக்கலாம் என்றொரு வழி தெரியாமல் இருக்கலாம். இந்த காலை வேளையிலே ஆண்டவரை நம்புங்க. அல்லேலூயா.
ஆண்டவரை நம்பி நீங்க காலடி எடுத்து வைங்க. கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய மகனை ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக கடந்து செல்லுகிறான். அவன் விசுவாசத்தோடு கூட கடந்து செல்கிறான். அந்த மலையடி வாரத்தில் வந்த பொழுது தன்னுடைய வேலைக்காரரை பார்த்து சொல்லுகிறான், நீங்களும் கழுதைகளும் இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையும் போய் தொழுது கொண்டு வருவோம் என்று சொல்லுகிறான். உண்மையிலே அவன் சொல்லியிருக்கணும், நான் தொழுது கொண்டு நான் வருவேன் என்று சொல்லியிருக்கணும். ஆனால் விசுவாசத்தோடு சொல்லுகிறான், நாங்கள் போய் தொழுது கொண்டு நாங்கள் திரும்பி வருவோம். ஆமென், ஹல்லேலூயா. அவன் விசுவாசத்திலே அவன் செயல்பட்டபடினாலே, கிரியை செய்தபடினாலே, அவன் கடந்து சென்றபடியாலே அங்கே அவனுடைய மகனுக்கு பதிலாக ஒரு ஆடு ஆயத்தமாக இருந்தது. ஆமென். முன்கூட்டியே தேவன் ஒரு ஆடை அங்கே புதரிலே சிக்க பண்ண வைத்திருக்கிறார். அவனுக்கு முன்பாக ஆடு கடந்து சென்று விட்டது. இன்றைக்கு நீங்கள் விசுவாசத்திலே காலடி எடுத்து வைக்கும் பொழுது உங்களுக்கு முன்பாக கர்த்தர் கடந்து செல்கிறார். உங்களுக்கு முன்கூட்டியே எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்கள் தைரியமாக நீங்கள் கடந்து செல்ல முடியும். அதனாலதான் பைபிள் சொல்லுது, கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, நமக்கோ தம்முடைய ஆவியினாலே அவற்றை நாம் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த காலை வேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசத்திலே கடந்து செல்லுங்கள். ஆமென். நீங்கள் விசுவாசத்திலே கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நீங்கள் இந்த காலவெளியிலே ஆண்டவரை நம்புங்க. தேவனுடைய வார்த்தையை நம்பி காலடி எடுத்து வைங்க. ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்வார். நான் உனக்கு முன்பாக கடந்து சென்று கோணலானவர்களை செவ்வையாக்குவேன் என்று சொன்ன தேவன் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக கடந்து சென்று எல்லா கோணலான காரியங்களையும் கர்த்தர் செவ்வையாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். ஜெயத்தை தருகிற தேவன், தடைகள் நீக்கி போடுற தேவன் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறார். நீங்க கவலைப்படாம கர்த்தரை நம்பி கடந்து செல்லுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் தைரியமாக கடந்து செல்லுங்க. யோனத்தான் ஆண்டவரை நம்பி கடந்து சென்றான். முடிவை பார்த்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணி ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். ஆமென். இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையிலும் வெற்றி நிச்சயம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, சர்வ வல்லமுள்ள பிதாவே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் என்னென்ன காரியங்கள் தோல்வி போல தெரிஞ்சாலும் ஆண்டவரே, உமது பிள்ளைகள் இதுவரைக்கும் ஆண்டவரே கர்த்தாவே தோல்விக்கு மேலே தோல்வி அடைந்து சோர்ந்து போயிருக்கலாம். இந்த காலை உள்ள விசுவாசத்தினாலே ஆண்டவர்கள் காலடி எடுத்து வைக்கும் பொழுது கர்த்தர் நீ கிரியை செய்கிற தேவன். ஆண்டவரே, இந்த காலை உள்ள ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மைகள் உண்டாயிருப்பதாக, ஆசீர்வாதங்கள் உண்டாயிருப்பதாக. ஆண்டவர் இவர்கள் விசுவாசத்திலே கடந்து செல்லும் பொழுது நீர் இவர்களுக்கு முன்பாய் கடந்து சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் ஆண்டவரை, எல்லாம் வெற்றி அமைவதாக. இந்த காலவுள்ளே ஆண்டவரை பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்கள், திருமண ஆண்டுக்குள்ளே கடந்து வந்தவர்களே ஆசீர்வதியும். தேவ சமாதவுடைய கிருபை அவர்களோடு கூட இருப்பதாக. வியாதியோடு இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. ஆரோக்கியம் உண்டாவதாக. பொருளாதார நெருக்கடியிலே இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில நீர் ஆசீர்வாதத்தை கட்டளிடும் ஐயா. உமது கரம் கூட இருப்பதாக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு உமது பிள்ளைகளோடு என்றும் கூட இருப்பதாக. நன்றி தகப்பனே, இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். அழகான இந்த ஆற்றை பாருங்கள். குட்.